வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட். இப்போ லேட்டஸ்ட்டாக காஜிலா எக்ஸ் காங் படம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மொத்த மாஸ்டர்ஸ் படங்களை ரீவாச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிக முக்கியமாக த பெஸ்ட் காஜிலா த கிங் ஆஃப் மாஸ்டர்ஸ் படம். ஸோ அது படத்தோட எண்டில் நம்ம காஜிலா வந்து பார்த்தீங்கன்னா கிங்காக மாறது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா காலை ஏற்படுத்துகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கிடோரா ஏற்படுத்தின அந்த ஆல்ஃபா காலில் எழும்பின எல்லா மான்ஸ்டர்ஸும் நம்ம காஜிலா முன்னாடி பவ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 5 மான்ஸ்டர்ஸை காமிச்சிருப்பாங்க. பெஹிமத், ஸ்கில்லா, மியூட்டோ, மெத்துசலா அண்ட் ஆப்வியஸா ரோடன். எல்லாருமே இப்போதைக்கு நம்ம காஜிலாவை கிங்காக ஏற்றுக்கிறதெல்லாம் ஓகே. பட் இப்போதைக்கு காஜிலா வர்சஸ் காங் நடந்து முடிஞ்சிச்சு. காஜிலா எக்ஸ் காங்கில் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸில் இறக்கி விட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாலும் அங்கே பவ் பண்ண அந்த மான்ஸ்டர்ஸ் எங்கே போச்சு? அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு என்னதான்ப்பா ஆச்சு? அந்த மான்ஸ்டர்ஸ் இந்த யூனிவர்ஸில் இருக்கா இல்லையா, இல்லை நம்ம காஜிலா எல்லாருமே தேடி பிடிச்சி கொண்டுட்டாரா? அந்த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் வந்து அந்த 5 முக்கியமான மான்ஸ்டர்ஸ்க்கு என்ன ஆச்சுங்கிறத தான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக ஏன் இப்போதைக்கு இதை பற்றி பேசுகிறோம்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஆப்பிள் டிவி ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று மொனார்க் சீசன் 2 வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ லீஷா அந்த ஹாலோ எர்த்தில் மற்ற என்னென்ன பண்ண போகிறாருன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தனி ஒரு சீரிஸ் கண்டிப்பாக வரதான் போகுது. அதை தொடர்ந்து இன்னொரு நிறைய ஸ்பின் ஆஃப் வரப்போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காத நிறைய மான்ஸ்டர்ஸை பேஸ் பண்ணி ஸ்பின் ஆஃப் வரப்போகுது, ஸ்பின் ஆஃப் சீரிஸ் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அப்படி பார்த்தா இந்த பக்கம் ரோடன் மெத்துசலாலாம் பாசிபிளி அந்த சீரிஸுக்குள்ளே இன்வால்வ் ஆகலாம். மற்ற மான்ஸ்டர்ஸில் ஃபோக்கஸ் போடும்போது கண்டிப்பாக இந்த 5 மான்ஸ்டர்ஸை மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. 5மே பயங்கரமான மான்ஸ்டர்ஸ், மிக முக்கியமான மான்ஸ்டர்ஸ். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸாக நம்ம ஸ்கில்லா கிட்டே போயிடுவோமா? பிகாஸ் இந்த லேட்டஸ்டாக காஜிலா எக்ஸ் காங்கில் நீங்கள் ஸ்கில்லாவை பார்த்துருப்பீங்க. சேம் ஸ்கில்லா அங்கே பார்த்தா அதே ஸ்கில்லா தான் இது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஸ்கில்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் முடிச்சிட்ட அப்புறம் கொஞ்சம் காலங்கள் அமைதியாக தான் இருந்திருக்கு. பட் அதுக்கும் பசிக்கும்ல, அந்த பசிக்காகவே ஏகப்பட்ட ரேடியேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா அது வந்து தேடி தேடி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக கூடங்குளத்துக்குலாம் வந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்க. நிறைய இடங்களில் நிறைய ரேடியேஷன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஸ்கில்லா தேடி பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி இந்த சீக்வன்ஸ் எழுதியிருப்பாங்க. முதல்ல அதுக்கு பசிக்கும் போது இந்த மனிதர்கள் உருவாக்கி டார்மெண்ட்டாக விட்ட ஒரு நியூக்ளியர் பாம் தான் தேடி போயிருக்கும். அந்த நியூக்ளியர் பாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சோட கரை ஓரத்தில் இருக்கும். அந்த நியூக்ளியர் பாம் ஆப்வியஸாக இந்த பக்கம் ஸ்கில்லா உறிஞ்சி எடுக்கும்போது வெறும் ரேடியேஷனை மட்டும் தான் இருக்கும். நியூக்ளியர் பாம்புக்குள்ள லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி இருக்குல்ல, ரேடியேஷனை என்ன தான் ஸ்கில்லா எடுத்து இருந்தாலும் லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி வெளில வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சிட்டியே துவம்சமாயிடுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம காஜிலா இறங்கி ஸ்கில்லாவை அடிச்சு நவுத்திருக்கும். அந்த ஃபைட்டுங்கிறது கொஞ்சம் லைக் விக்ரஸாக தான் போகும். ஸ்கில்லா என்னதான் இந்த பக்கம் காஜிலாவை தன்னுடைய கிங்கா ஏற்றிருந்தாலும் பசி வந்தா 10 பறந்து போகணும்னு சும்மா சொல்லுவாங்க. இந்த இடத்துல தன்னுடைய முழு திறமையை யூஸ் பண்ணி எப்படியோ காஜிலாவை தடுமாற வைக்கலாம் ட்ரை பண்ண காஜிலான தக்காளி தொக்கா கோயல போ அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்கில்லாவை தூக்கி தூரமாயிரியே ஸ்கில்லா அங்கிருந்து கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு காஜிலா வர்சஸ் காங் முடிச்சிட்ட அப்புறம் திரும்பவும் சில முக்கியமான ரேடியேஷன் பாயிண்ட்ஸ் அது தேடி தேடி சாப்பிட ஆரம்பிக்கும். கூடங்குளத்துக்குலாம் வந்திருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம காஜிலா இதுக்கு மேலே இது உயிரோட வைக்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது, இதனால மக்களுக்கு ஆபத்து பிளஸ் நேச்சருக்குமே ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கில்லா கூட நம்ம காஜிலா எக்ஸ் காங்ல பற்றின ஒரு மிகப்பெரிய ஃபைட்டை நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிம்பிளாகவே அட்டாமிக் பிரத்தை வச்சு இந்த இடத்துல ஸ்கில்லாவை கத்தம் பண்ணிடுச்சு நம்ம காஜிலா. ஸோ அந்த இடத்துல நம்ம காஜிலா முன்னாடி பவ் பண்ண 5 மான்ஸ்டர்ஸில் ஒரு மான்ஸ்டரை ஆக்சுவலாக காஜிலா கொல்றதை நம்ம டேரெக்டாக லைவ் ஆக்ஷனில் பார்த்துருக்கோம். இதுக்கு காரணம் ஸ்கில்லா இஸ் அ டிஸ்ட்ராயர். முன்னாடியே சொல்லியிருக்க மான்ஸ்டர்ஸில் இருக்க மான்ஸ்டர்ஸில் 2 வகையாக நீங்கள் பிரிச்சிடலாம். ஒன்று டிஸ்ட்ராயர்ஸ், இன்னொன்று ப்ரொடெக்டர்ஸ். நம்ம காங்கு, காஜிலா இவங்க எல்லாருமே ப்ரொடெக்டர்ஸ். காங் வந்து ஹியூமனிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுவார், நேச்சரையும் ப்ரொடெக்ட் பண்ணுவார். காஜிலா அந்த பக்கம் நேச்சர் அண்ட் பேலன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஷிமோ இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டர். அவன் இந்த பூமியோட டெம்பரேச்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பக்கம் டிஸ்ட்ராயராக இருக்க ஸ்கில்லாவை இந்த பக்கம் காஜிலா கதம் பண்ணிடும். ஸோ 5 மான்ஸ்டர்ஸில் 1 காலி. லிட்டரலாக நம்ம காஜிலா 2 முறை ஸ்கில்லாவுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கு. மூடிக்கிட்டு ஹாலோ எர்த்துக்குள்ளே போய் அங்கே இருக்க ரேடியேஷன் வச்சு பொழைச்சிருக்கலாம்ல, பைத்தியக்கார பையன். சரி, ஓகே, இப்போதைக்கு ஸ்கில்லா செத்து போச்சுல. ஸோ அதை தொடர்ந்து முக்கியமாக இந்த மாஸ்டர் நிறைய பேரோட ஃபேவரட்டாக மாறிச்சு பெஹிமத். நம்ம காஜிலா காங் மாதிரி பெஹிமத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டர் தான். ஹீ இஸ் அ ப்ரொடெக்டர் ஆஃப் நேச்சர், இல்லைனா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அழிஞ்சு போன அந்த ஃபாரஸ்ட், டிஃபாரஸ்டான அந்த இடத்த எல்லாத்துலையுமே திரும்ப ரீஃபாரஸ்ட், அதாவது திரும்ப ஃபாரஸ்டேஷனை உருவாக்கி நிறைய மரங்களை வளர வைக்கிறதுல இந்த பக்கம் பெஹிமத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. பெஹிமத் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டர், காஜிலா மாதிரி ப்ரொடெக்டர். ஸோ இந்த இடத்துல நம்ம கிங் கிடரான அந்த காலுக்கு இந்த பக்கம் பெஹிமத் ரிப்ளை பண்ணியிருக்கே தவிர்த்து அது பெருசாக மனிதர்கள் கூட சண்டை போட்ட மாதிரி காமிக்கல. ரோடன் அளவுக்குலாம் அது பெரிய எந்த ஒரு டிஸ்ட்ரக்ஷனுமே ஏற்படுத்தலை. வேணும்னே ஏற்படுத்தலை. ஸோ அது நார்மலாக சிட்டிஸ்குள்ளே நடந்து போகும்போது நிறைய பில்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கீழே விழுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். காரணம் அந்த சிட்டிஸ் இருக்க இடத்துல ப்ரீவியஸாக நிறைய மரங்கள் இருந்திருக்கும், காடுகளாக தான் இருந்திருக்கும். என்னடா இங்கிறத காட்டக்கானோ அப்படிங்கிற மாதிரி தான் பெஹிமத் பாசிபிளி அந்த சிட்டிஸ்க்குள்ளே பூந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸாக காஜிலா கிங்காக மாறிட்ட அப்புறம் இந்த பெஹிமத் அங்கேருந்து கிளம்பி அமேசானுக்கு போயிருக்கும். அங்கே இருக்க காடுகள் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காடுகளை அது செழிப்பாக வைக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் இந்த சமயத்தில் காடுகளாவது டேஷ் ஆகுதுங்கிற மாதிரி அமலக் இறங்கி இந்த காடு எனக்கு தான் சொந்தம், இந்த டெரிட்டரி எனக்கு தான் சொந்தம் சொல்லி நம்ம பெஹிமத் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க காஜிலா டொமினியன் காமிக்ல. அந்த இடத்துல அமலக் ஆக்சுவலாக அந்த டெரிட்டரியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பெஹிமத் கூட சண்டை போட பெஹிமத்துமே முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து நின்றுருக்கு. பட் பெஹிமத் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சண்டைக்காரெல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்லோ மூவிங் டைட்டன், கிட்டத்தட்ட யானை மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அமலக் பார்த்தீங்கனாலே பேய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு.
அது இறங்கி நம்ம பெஹிமத்தோட ஒரு தந்தத்தையே உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பெஹிமத் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க ட்ரை பண்ணுவாரு, பட் முடியாது. அந்த இடத்துல ஏன்டா ப்ரொடெக்டராடா கொல்ல வர அப்படின்னு சொல்லி நம்ம காட்ஸிலாவே இறங்கி அமலக்கை தோர்த்து அடிச்சிருக்கோம், ஓட விட்டுருக்கோம். ஐ மீன் டெக்னிக்கலாக நம்ம காட்ஸிலா பெஹிமத்தை காப்பாற்றிருக்கு. ஏன்னா பெஹிமத்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த பூமிக்கு வரப்போகிறது இல்லைங்கிற மாதிரி நம்ம காட்ஸிலாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. காட்ஸிலாவுக்கு இந்த உலகத்தோட பேலன்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த காரணத்தினால இப்போதைக்கு இந்த அமேசான் காட்டுகளாச்சும் காப்பாற்றுக்கடா, இதையும் அழிச்சு திரும்ப பில்டிங்காக கட்டிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பெஹிமத்தை இந்த காட்டோட காவலனா நம்ம காட்ஸிலாவே தீர்மானிச்சுட்டு அங்கே போயிருக்கோம். ஸோ பெஹிமத் அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்த்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. பெஹிமத் அதை தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ளேயே இப்போதைக்கு டார்மெண்ட்டாக அதோடைய அந்த பழைய நிலைமைக்கு ஹைபர்னேட் ஆக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எப்படியோ கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் முடிச்சிட்ட அப்புறம் பெஹிமத் டைரக்டா இந்த காடுகளுக்கு தான் வந்திருக்கேன். இந்த காடுகளை பாதுகாக்கவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலங்க. காட்ஸிலா வர்சஸ் காங்குக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் பெஹிமத் ஆப்வியஸா நம்ம எதுக்கு வெளில வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த காடுகளுக்குள்ளேயே தூங்கி இருக்கலாம். இந்த ஃபைட்டை மேபி இப்போ லேட்டஸ்டாக அந்த ஸ்பின் ஆஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த லைவ் ஆக்ஷனில் காமிச்சாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை தொடர்ந்து காட்ஸிலா 2014 2 மியூட்டஸாக பதம் பார்த்த காட்ஸிலா அதுக்கப்புறம் எந்த ஒரு மியூட்டாவாக இருந்தாலும் இறங்கி சண்டை போட்டு தான் நான் நினச்சேன். பட் கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் ஒரு மியூட்டவே வந்து ஐயா என்ன மன்னிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி காட்ஸிலா கிட்ட சரண்டடைய இந்த பக்கம் காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டவை சாதாரணமாக விட்டுருக்கோம். அந்த மியூட்டோ ஒரு ஃபீமேல் மியூட்டோ தான். நிறைய பேர் அதை குவீன் மியூட்டோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பிகாஸ் அது முதுகில் ஸ்பைக்ஸ் இருக்குல்ல, அது மோஸ்ட்லி அந்த க்ரௌன் மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு அதை குவீன் மியூட்டோன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த மியூட்டோக்கு தேவை ரேடியேஷன். ஏன்னா ஃபீமேல் மியூட்டோ ரேடியேஷன் இருக்க இடத்துல மட்டும் தான் முட்டையை போடும். அண்ட் எந்த அளவுக்கு அதிகமான முட்டையை போடுதோ அந்த அளவுக்கு அதிகமான மியூட்டோ பல்கி பெருக்க ஆரம்பிக்கும். பட் இந்த இடத்துல ஒன்லி ஃபீமேல் மீட்டோ தான் இருக்கு, மேல் மீட்டோவை காணும். ஸோ இதால் தனியாக இந்த மாதிரி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது, இது சும்மா இருக்கிறது வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி காட்ஸிலா இதை தனியாகவே விட்டுருக்கலாம். அதே மாதிரி மியூட்டோவை பார்த்துட்டு அப்புறம் நம்ம காட்ஸிலா மூஞ்சில ஒரு வித்தியாசமான ரியாக்ஷனுமே உங்களால் பார்க்க முடியும். காரணம் காட்ஸிலாஸோட நேச்சுரல் பிரெடேட்டர்ஸே மியூட்டோஸ் தான். மியூட்டோஸை பார்த்த உடனே இந்த பக்கம் காட்ஸிலா எதுவுமே பண்ணாமல் நின்னது எனக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு. அந்த மியூட்டோக்கு என்னாச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு காமிக்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணாத அந்த சமயத்தில் மேபி நம்ம காட்ஸிலா மியூட்டோ கூட சண்டைக்கு போய் அதை கத்தம் பண்ணியிருக்கவும் சான்சஸ் இருக்குது. அதை அந்த ஸ்பின் ஆஃப்ல எங்கேயாவது மென்ஷன் பண்ணதாக உண்டு. பட் இந்த மியூட்டோக்கு என்னாச்சுன்னு சொல்லி இது வரைக்கும் தெரியல. பாசிபிள் இதுவும் திரும்ப டார்மெண்ட்டாக ஹைபர்னேஷனுக்குள்ளே போயிருக்கவும் சான்சஸ் அதிகம். பட் டவுட் தான், இதுக்கும் அதிகமான ரேடியேஷன் தேவை. யாருக்கு தெரியும், ஏதாவது ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் பிளான்ட்ல இது தன்னுடைய முட்டையை போட்டுட்டு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அகைன் இதை பேஸ் பண்ணி கூட ஆப்பிள் டிவி ப்ளஸில் தனியாக ஒரு சீரிஸ் டெவலப் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். அதே மாதிரி ரொம்ப பெருசாக பார்க்கப்படாத ஒரு மான்ஸ்டர் மெத்துசலா. பார்க்க மலை போல லிட்டரலி பல லட்சம் வருஷங்கள் ஒரே இடத்துல படுத்து தூங்கியிருக்க அந்த காரணத்தினால அதை சுற்றி ஒரு மலையே உருவாகியிருக்கு. அந்த மெத்துசலாவும் இந்த கூட்டத்தில் இந்த இடத்துல உங்களால் நிற்கிறத பார்க்க முடியும். ரொம்ப ஒரு குட்டி மான்ஸ்டராக தான் காமிச்சிருப்பாங்க. ஒரு குட்டி குன்று போல தான் மற்றவங்க மத்தியில் நிற்கும். இந்த மெத்துசலாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு எதுக்கு வம்பு, போய் படுத்து தூங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே கிளம்பி திரும்ப அது எங்கே எழுப்பிச்சோ அங்கே போய் படுத்து தூங்கியிருக்கவும் சான்சஸ் இருக்கு. டார்மெண்ட்டாக மாறி இருக்கலாம். நம்ம சண்டைலாம் போட தேவை, இவங்களுடைய ஹைட்டை பார்த்தா நம்மளை நசிக்க கொடுவாய்க்கு போல, அதனால அமைதியாக போய் பத்து தூக்கிடுவோம் சொல்லி அங்கே கிளம்பி டார்மெண்ட்டாக ஹைபர்னேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெத்துசலாவும் பாசிபிளி இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல மலை கூட்டு போல படுத்து கிடக்கவும் சான்சஸ் இருக்கு. பெருசாக எங்கேயுமே காமிக்கில் கூட அந்த மெத்துசலாங்கிற வார்த்தை அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சாதாரண மான்ஸ்டர், அவ்வளோதான். இப்போ நம்ம தலை ரோடன் கிட்ட வருவோம். ஸோ ரோடன் நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் மான்ஸ்டராக மாறி இருப்பாருன்னு நம்புறேன். பயங்கரமான மான்ஸ்டர், ஆன்டி ஹீரோ. அவர் ஹீரோவா வில்லனான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு அந்த பக்கம் கிடராவுக்கும் சப்போர்ட் பண்ணுவார். அண்ட் ஃபைட் அப்போ கிடராவே எதிர்த்து நின்னாரு. செம்ம பெரிய ஆளு. ஐ மீன் லிட்டரலாக அவர் பறந்து போகிற அந்த இடத்துல இருக்க எல்லா பில்டிங்குமே அடிச்சு நொறுக்குது. நீங்க பார்த்தாலே தெரியும். செம்ம வித்தியாசமா செம்ம ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு ஆளு. நம்ம மாத்திரா கூட நடந்த சண்டையில இந்த இடத்துல நம்ம கிடோராவோட அந்த கழுத்து பகுதியில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டையை போட்டுட்டு போயிருக்கோம் மாத்திரா. ஸோ லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை வந்து ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தோட எண்ட்ல நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கை காமிச்சிருப்பாங்க. ஸோ ரோடன் திரும்பவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹைபர்னேட் பண்ணுறதுக்காக கிஜி பக்கத்தில் இருக்க ஒரு வேல்கோனவை சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ அங்கே இருக்க ஒரு எரிமலைக்குள்ள போய் அது ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. திரும்ப அது ஹைபர்னேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் அந்த படத்தோட எண்ட்லேயே போட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி இப்போதைக்கு ரோடனும் ஆக்சுவலாக ஹைபர்னேஷன் அண்ட் டார்மென்ஸுக்குள்ள தான் போயிருக்கு. எவனாவது அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டானா வந்து சண்டைக்கு போவோம், அது வரைக்கும் நம்ம அமைதியாக எங்கேயே பார்த்து தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிமலைக்குள்ள போய் இப்போதைக்கு ரோடன் அமைதியாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தொடர்ந்து இந்த காட்ஸிலா டொமினியன்ல சில இடங்களில் ரோடனுங்கிற வார்த்தையை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து ரோடன் அதுக்கப்புறம் எங்கேயுமே எழுமிச்ச மாதிரி காமிக்கவே இல்லை. அகெயின் இப்போ லேட்டஸ்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த ஸ்பின் ஆஃப் சீரிஸில் கண்டிப்பாக ரோடனை இறக்குவாங்க நம்புறேன். ஏன்னா ரோடன் மெத்துசலா இது ரெண்டுமே ஃபேன் ஃபேவரட்டான மான்ஸ்டர்ஸ். அதை அமைதியாக விட்டுட்டாங்க. இப்போ இருக்க அந்த மான்ஸ்டர்ஸோட ஹைப்பில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு மான்ஸ்டர்ஸையுமே திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களை பேஸ் பண்ணி அழகான ரெண்டு கதைகள் சொல்லலாம். நான் அந்த மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ்லேயே ரோடன் வரும்னு எதிர்பார்த்தேன். மேபி இதை பேஸ் பண்ணி ரோடன் சொல்ல போகிற ஸ்பின் ஆஃப் சீரிஸ் தான் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ரோடன் பேர் கூட சூப்பராக இருக்குல்ல, செம்ம கெத்தாக இருக்கு. ஸோ ரோடனை ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி பொறுத்தது பார்த்தா தான் தெரியும். இப்போ வரைக்குமே அந்த கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸில் வந்த எல்லா மான்ஸ்டர்ஸும் அமைதியாக இங்கேயோ டார்மெண்ட்டான இடத்துல
இடத்துல படுத்து தூங்கிட்டு தான் இருக்கு. நம்ம ஸ்கில்லாவை காஜலா கொண்டுடுச்சு அண்ட் மியூட்டாவும் பாசிபிளி கொண்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ 5ல் 3 மாசஸ் உயிரோட இருக்க அந்த கந்தனால இதை பேஸ் பண்ணி அந்த சீரிஸ் பில் பண்றாங்களா இல்லைன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மாஸ்டர்ஸோட ஸ்பின் ஆஃபை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த மாஸ்டருக்கு தனி சீரிஸ் தான் சூப்பராக இருக்கும் உங்கள் தாசமாக இருக்க மேக்கில் காம் பண்ணிட்டு காஜலா காங்க தவிர்த்து உங்களுடைய ஃபேவரட் மாஸ்டர் என்ன அதே மேக்கில் சொல்லுங்கன்னா உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்